இந்த பழத்தை பற்றியா? என்னம்மா இந்த பழத்தில் அப்படி என்ன மாதிரி விசேஷம்? இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கின பழத்தில் இந்த காம்பு வந்து மஞ்சளாக இருக்கும். சரி. இந்த பக்கமும் மஞ்சளாக இருக்கும். ஆனால் இந்த பழத்தை பாரு, இந்த காம்பு பச்சையாக இருக்குது, இந்த அடியில் உள்ள அந்த வால் அதுவும் பச்சையாக இருக்குது பாரு. இதுதான் நேச்சரான பழம். நேச்சரான பழம். ஆமாம், மட்டி பழம், நேச்சரான பழம். இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருந்த பழம்லாம் அப்படி இருக்காது. பழுத்துட்டுன்னா மொத்தமாக இந்த காம்பு பகுதி எல்லாம் சேர்ந்தே பழுத்துரும், மஞ்சள் கலரில் பழுத்துரும், மொத்தமாக கருப்பாக பழுத்துரும். அது ஏன் அப்படி பழுக்குன்னா ஸ்ப்ரே அடித்து இப்படி பழுக்க வச்சுறாங்க. கல் வச்சு பழுக்க வைக்கும்போது மொத்தமாக பழுத்துடுது. இது வந்து ஊத்தம் போட்டு பழுக்க வச்சது. இயற்கையாக வெட்டி அந்த ஒரு ரூம் வச்சு அதுக்குள்ளே புகை மூட்டம்லாம் போட்டு வைப்பாங்களே, அந்த மாதிரி வச்சு இயற்கையாக பழுக்க வச்சுருக்காங்க. அதுதான் இந்த பழம் இந்த மாதிரி இருக்குது. பழுத்துட்டு ஆனால் இது பழுத்ததுக்கு பிறகு சாப்பிட்றது கண்டிஷனில் இருக்குங்க பாரு. பழுத்ததுக்கு பிறகுமே ஊத்தம் போட்டிருக்கு. ஆமாம், புகை போட்டு ஊத்தம் போட்டது. இந்த பழத்தை சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல ஹெல்த்து. ஆனால் நான் இதுவரை எனக்கும் வயசும் பல வயசாகிட்டு இதுவரை நான் இப்படி ஒரு பழத்தை பார்க்கவே இல்லை. வட்டி பழம்னு கேள்விப்பட்டு வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஆமாம், இப்போ எல்லோரும் தான் அதுக்கு ஊத்தம் போடாமல் கல் வச்சு பழுக்க வச்சுறாங்க, ஸ்ப்ரே அடிச்சிருந்தாங்க. எல்லா பழத்துக்கும் பழுக்க வைக்கிறதுக்கு தான் எல்லாம் நவீனமாயிட்டுல, உலகமே நவீனமாயாச்சுல. சில நேரத்தில் இதோட பெரிய பழமாகவும் இருக்கும் மட்டி பழம். ஆமாம், அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஆமாம், அது இந்த பாயாக்கொட்டை பழம் மாதிரி இருக்குது. இன்னும் இருக்குது பாரு, நான் சொன்ன பழம் இன்னும் இருக்குது பாரு. இந்த பழத்தை பாரு, இது வேறு கடையில் வாங்கின பழம். இது எப்படி இருக்குன்னு பாரு, மொத்தமாக பழுத்துருக்கா. இந்த தண்டு மொத்த பழமும் எப்படி பழுத்துருக்குன்னு பாரு. ஆமாம், இது முந்தா நாள் வாங்கின பழம். இது பழுக்க அந்த கலர் அப்படியே. ஆனால் இதுவும் இது கூட உள்ளது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சீக்கிரம் கெட்டு போகலை, இல்லைன்னா டக்குன்னு இங்கெல்லாம் அழுகி ஒரு மாதிரி குளகுளான்னு ஆயிரும். இந்த பழம் நல்ல பழம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சொல்லுங்கள். எங்கள் பவி உங்களுக்கு ஹாய் சொல்லுது. என் பேர் விஜி, அவள் பேர் பவி. நாங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா, எல்லோரும் இந்த மாதிரி ஆரோக்கியமான பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி இருக்கான்னு, இந்த மாதிரி பழுத்திருந்த பழத்தை வாங்கி சாப்பிடாதீங்க. இது வந்து கல் வச்சு பழுக்க வச்சதா ஸ்ப்ரே பண்ணதான்னு சொல்லி தெரியல, ஏதோ நடந்திருக்கு. இந்த மாதிரி பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. இந்த காம்பு வந்து பச்சையாக இருக்கக்கூடியதை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. இந்த பழம்தான் இயற்கையாக பழுக்க வச்சது. இயற்கை உரத்தில் போட்டு இயற்கையாக பழுக்க வச்சுருக்காங்க. இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கும் நல்லது, நல்லாயிருக்கும். இதில் உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். கெமிக்கல் எதுவுமே நம்ம உடம்புக்குள்ளே போகாது. பாருங்கள், எங்கள் பவியை பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ, பாய்.